ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த உலகத்திலே எளிமையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் தான். அதுக்கு நீங்கள் கற்றுக்க வேண்டிய முதல் விஷயம் சார்ட்டை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ஒரு எளிமையான விஷயந்தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு 3 தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, 1 விலை, 2 நேரம், 3 கேண்டில். இப்போ கீழேருந்து மேலே போகிற கோடு இது பார்த்திங்க அப்படின்னா விலை, லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகிற கோடு இது டைம் ஃப்ரேம். இது நம்ம மேக்ஸில் படித்த கிராஃப் வச்சு தான் நம்ம இதை தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே 1 ஹவர் டைம் ஃப்ரேம் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது 10 to 11 டைம் ஃப்ரேம் நம்ம எடுத்துக்கிட்டோம். கீழேருந்து மேலே இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் 51லேருந்து 60 வரைக்கும், அதாவது அப்ராக்சிமேட்டாக இது நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ காலையில் 10 மணிக்கு மார்க்கெட் 54ல் ஓப்பன் ஆகுது. அடுத்த 5 நிமிஷத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா மேலேயும் கீழேயும் போயிட்டு 53 போகுது. அடுத்த 5 நிமிஷத்துக்கு திரும்ப அதே மாதிரி பையிங் செல்லிங் வராங்க, மேலே போகுது, கீழே வருது 52, திரும்ப பையிங் செல்லிங் வராங்க 55, திரும்ப 59 வரைக்கும் போயிட்டு திரும்ப அந்த 1 ஹவருக்குள்ளே மேலேயும் கீழேயும் பையிங் செல்லிங் போயிட்டு அந்த 1 ஹவர் முடிவில் 57ல் க்ளோஸ் ஆகுது. இப்போ இந்த 1 ஹவரையும் இவ்வளோ லென்த்தாக பார்க்காம நம்ம இதுக்கு எல்லாமே ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன் சார்ட். இந்த லைன் சார்ட்டில் இருந்து நம்ம முக்கியமான ஒரு 4 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை. என்னென்ன? 1 ஓப்பன், 2 ஹை, 3 பார்த்திங்க அப்படின்னா லோ, 4 க்ளோசிங். இந்த 1 ஹவரில் பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மேலே போய் ஓப்பன் ஆகி கீழே திரும்ப மேலே போய் க்ளோஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சார்ட் இது. இப்போ இந்த இதிலேருந்து ஒரு முக்கியமான 4 பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது, ஓப்பனில் ஒரு லைனும் க்ளோசிங்கில் ஒரு லைனும் போட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹைலையும் லோவிலையும் பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். இந்த லைன், இந்த முக்கியமான 4 பாயிண்ட்ஸை வச்சு தான் இப்போ திரும்ப இந்த ஓப்பனுக்கும் க்ளோஸும், இந்த ஓப்பன் க்ளோஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாடி ஷேப், அதாவது க்ரீன் கலரில் வரைகிறோம். மேலே இருக்கு 2 லைனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோடு வரைகிறோம். இப்போ இந்த 1 ஹவரில் நடந்த விஷயத்தை இந்த ஒரே கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கற்றுக்கிறோம். இந்த ஒரே கேண்டில் இது மெழுகுபத்தி போல் இருக்கிறதுனால இதை கேண்டில் சார்ட் அப்படின்னு நம்ம இதை சொல்லுறோம். இப்போ இந்த க்ரீனாக இருக்கிறது பாடியாகவும் மேலே இருக்கிற கோடு விக்கு இல்லைனா ஷேடோ, இதில் 2ல் ஏதாச்சும் ஒன்று இதை சொல்லுவோம் நம்ம. இப்போ எங்கே ஓப்பன் ஆகி லோ க்ளோஸ் எங்கே இருக்குது, ஹை எங்கே போயிருக்கு, இதெல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இதனுடைய ஐடென்டிஃபை பார்த்திங்க அப்படின்னா க்ரீனு, அதாவது ஓப்பன் லோ கீழே இருந்துச்சு அப்படின்னா அது பையிங், அதாவது க்ரீனாகவும் இது மேலே போகிறதுக்கான ஒரு அறிகுறி மாதிரி இருக்கும். ஓப்பன் லோவும் கீழே இருந்துட்டு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, இதனால் இதை பையிங் கேண்டில், அதாவது க்ரீன் கலரில் இருக்கும். இதுக்கே ஆப்போசிட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் கேண்டில், அதாவது ஓப்பனும் ஹை மேலே இருந்துச்சு அப்படின்னா அது செல்லிங்கான கேண்டில். அது க்ரீனில் கலர் ஐடென்டிஃபை பண்ணும் நம்மளுக்கு. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த லைன் சார்ட்டாக இருக்கிறது தான் நம்மளுக்கு அந்த கேண்டில் சார்ட்டாக கிடச்சிருக்கு. இது ஒரு 1 ஹவர் சார்ட்டு தான். இது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு 1 ஹவர் மட்டும் இல்லாமல் 5 நிமிஷம், 1 நிமிஷம், 1/4 மணி நேரம், 15 மினிட்ஸு, 20 மினிட்ஸு, உங்களுக்கு எந்தெந்த டைம் ஃப்ரேமுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வடிவமைச்சிக்கலாம். 1 இயருக்கும் கிடைக்கும், 1 மந்த்துக்கு கிடைக்கும், 2 இயர்ஸ் கிடைக்கும். இது எல்லாத்துக்குமே நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 1 ஹவர் சார்ட்டுன்னு எடுத்து நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக இது சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.